பேங்கிள்ஸ் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் 4 டிசைன் ஒரே வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி 2 கட் பேங்கிள்ஸ், அதாவது யூ கட், நார்மல் யூ கட் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் கீழே டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அது 2 கட் பேங்கிள்ஸ் நான் 2/6 சைஸில் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரேப் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். இப்போ ரேப் பண்ணுறது இருக்கலாம், டிசைன் பண்ணுறது இருக்கலாம். டிசைன் வந்து ஒரு 4-5 டிசைனில் டிசைன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு மெஷர்மெண்ட் நான் ஃபஸ்ட்டு ராப்பிங்க்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ராப் பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி நான் டிசைன் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் எடுக்கிறேங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறதுக்காக 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம் பேட் மெஷர்மெண்ட்டுக்கு 30 ஸ்டாண்ட்ஸ் நான் மேலே தான் ஓட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக குந்தன்ஸ் ஒர்க் தான் வரும். ஃபுல் குந்தன்ஸ் ஒர்க்குன்னும் போது நம்ம ராப்பிங் ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணுற இடமும் ஃபினிஷ் பண்ணுற இடமும் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி மேலே ஓட்டுறேன். இப்போ அங்கங்கே ஒரு டிசைன் பண்ணுறோம். நான் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண போகிறது அங்கங்கே ஒரு டிசைன் தான். ஆனால் அந்த டிசைன் வந்து ஒரு பேங்கில் 4 இடத்துல வரும், தெரியுதுங்களா? ஸோ இந்த ராப்பிங் ஃபினிஷிங் வந்து மேலே இந்த 2 இடத்துல வந்துடும். ஸோ அந்த 2 இடத்துல டிசைன் வந்துடும், அது கவர் ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சோங்கிறது இந்த வலையில் தெரியாது. அந்த மாதிரி தான் நான் ரேப் பண்ண போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் காயட்டும். இப்படி மேலே சுற்றணும், வைக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றணும். இது நார்மல் ராப்பிங் தான், நீட் ராப்பிங் இல்லை. ஏன்னா இதை ஃபுல்லாக குந்தன்ஸ் தான் ஓட்டுறோம். அதுக்கு ஃபுல்லாக இல்லை, அங்கங்கே ஒரு குந்தன்ஸ் தான். இதுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் ராப்பிங் ஓகே. அதாவது டிசைனே இல்லாமல் ப்ளைனாக பேங்கிள்ஸ் வைக்கிறீங்கன்னா அதை நீட் ராப்பிங் பண்ணிக்கலாம். டிசைன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நார்மல் ராப்பிங்கே ஓகே. ஏன்னா நான் பண்ண போகிற டிசைன் இதில் இவ்வளோ கவர் ஆகிடும், இவ்வளோ எடுத்து கவர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் மட்டும் தான் த்ரெட்டு தெரியும். இங்கே பாருங்கள், முப்பது ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் இந்த ஒரு பேங்கிள் முடியுமானா முடியாது. எனக்கு பாதி இல்லை முக்கால் அந்த மாதிரி தான் வரும். மீதிக்கு நான் த்ரெட்டு திரும்ப கட்டிங் போடுவேன். இப்போ எனக்கு பாதி அளவுக்கு இங்கே முடிச்சிருக்கேன் ஃபினிஷிங் ஒட்டும்போது. இப்போ அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறது நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா இதில் டிசைன் வந்துடும். இப்போ திரும்பவும் இந்த வலையில் நான் இங்கேருந்து ராப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ டிசைன் பண்ண போகிறது எல்லாமே வேறு கலர் பேங்கிள்ஸ் தான். இதில் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பண்ணது எல்லாமே நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு தான், ஃப்ரேம்டு குந்தன்ஸ் ஒயிட் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முறை வந்து கொஞ்சம் கலர் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால் இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இதை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், ராப்பிங் ஃபினிஷிங் மேலே வர மாதிரி முடிச்சிடலாம். இப்போது டிசைன் பண்ணுறதுக்கு ஃபுல் குந்தன்ஸ் ஓட்டுறதா இருந்தால் நமக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபினிஷிங் வந்துடும், ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். 4 இடத்துல பண்ணுறேன்னு போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணும்போது சமமாக வரணும் 4 இடத்துல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்ச் டேப் வச்சு அளந்துப்பேன். இப்போ வந்து இது ஒரு பேப்பரை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த ரவுண்ட்னா, எங்கள் வீட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி, அந்த மூடி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பரை வந்து இது கரெக்டாக ரவுண்டாக தான் இருக்குது. இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடித்தா சமமாக ஒரு ஆஃப் கிடச்சிரும். அந்த ஆஃபை இன்னும் 2ஆக மடிக்கணும், 4ஆக மடிக்கணும். இந்த ரவுண்டை வந்துருச்சா? இப்போ இப்படி இருக்குது. இதை ஒன்றுமே இல்லை, பிரித்து விட்டுற வேண்டியதான். இல்லை நீங்கள் பென்சிலில் கூட வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இது பிரித்து விட்டாலே போதுமானது. நம்ம மடிச்சுட்டு அவ்வளோதான். இப்படி மடிச்சுட்டு இப்போ நான் இதை வச்சுட்டா இந்த மடித்து விட்ட இடம் இருக்கு இல்லையா, இந்த 4 இடத்தையும் நம்ம டாட் வச்சுக்கலாம். இங்கே 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 அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஃபினிஷிங் வர மாதிரி வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. இப்போ இந்த 4 இடமும் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம இப்போ டிசைன் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் தான் மடித்து விட்டு வச்சுருக்கேன். ஃபினிஷிங் மேலே வர மாதிரி தான் நான் ராப்பிங் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு ஸ்கொயர் வச்சுட்டேன். இந்த சென்டரில் நான் இந்த மாதிரி க்ளூ பார்த்து ஒரு வலையில் பண்ணிவிடுவோம். முதல்ல அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளூ வச்சுருவேன். இப்போ சென்டரில் மட்டும் ஒரு ஸ்கொயர் முதல்ல ஒட்டிடணும். ஈஸியாக இருக்கும் ரேப் பண்ணும்போது.
சரி கல் ஒட்டும் போது இப்போ நான் 4 கல் ஒட்டிட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு ப்ளஸ் இன்ட்டு மாதிரி க்ளூ கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. இல்லைனா க்ளூ அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகும்னா க்ளூ இதுங்கிட்ட வெளில வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன், இங்கே வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு இப்படி வெளில வரும். வெளில வரதை கையோடு எடுத்துடணும். நான் என்ன பண்ணுவேன்னா கையில் எது கிடைச்சாலும் எடுத்து இப்படி எடுத்துருவேன். ஓகேவா? இப்போ இங்கே அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர். முடிஞ்சுது. இப்போ இதே மாதிரி டிசைன் 4 இடத்துல வந்துடும். அதுக்கப்புறமா அடுத்த சைஸுக்கு நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த வளையல். இது வந்து 2-0 சைஸ். 4 இடத்துல இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் பேங்கிளில். ஓகேவா? அடுத்தது வந்து 2-2 சைஸ். இது வந்து அடுத்து 2-2 சைஸ் பேங்கிள்ஸ். இதுலேயும் அதே மாதிரி மேலே ஃபினிஷிங் வர மாதிரி தான் ரேப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயர் தான் குறுக்கில் வச்சுருக்கேன். ஆனால் இதில் பண்ண போகிறது வேறு டிசைன். பார்த்தீங்கன்னா 24 ஷேட் நம்பர் த்ரெட்டில் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி ட்ராப் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளூ கலருக்கு இதே ப்ளூ கலர் மேட்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இடத்துல குட்டி குட்டியாக 3 mm ரவுண்டு நான் வந்து கோல்ட் கலர் ஓட்டுறேன். உங்களுக்கு கலரில் வேணால் நீங்கள் கலரில் ஒட்டிக்கலாம், இல்லை ஒயிட்டில் வேணாலும் ஒயிட்டில் ஒட்டிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் கோல்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். லைட் கலரில் ஒட்டும்போது இப்போ இது லைட் கலரில் ரேப் பண்ணியிருக்கீங்கன்னா நான் லைட் கலரையும் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவும் கோல்ட் கலர் தான் ஒட்டியிருக்கேன். லைட் கலரில் ஒயிட் ஒட்டிட்டு டார்க் கலர்னால் கோல்டு ஒட்டிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 4 மூளைக்கு ஒட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே தான் 2 ட்ராப், அப்புறம் மேலே ஒரு ட்ராப். அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப்லேயே இன்னொரு சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து பெரிய சைஸ் ட்ராப் ஷேப். இதுங்க, இது வந்து பெரிய சைஸ் இல்லையா? சின்ன சைஸ் ஒன்று இருக்கும் பாருங்க ட்ராப் ஷேப்பில். இது வந்து சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். இது வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது சிலதுக்கு சின்னது ஓட்டியிருக்கேன், சிலதுக்கு என்கிட்ட இருக்கிற கலர் நான் இந்த மாதிரி பெருசு ஓட்டியிருக்கேன். புரியுதுங்களா? என்கிட்ட இந்த ஷேப் எந்தெந்த ஸ்டோன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஓட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து பெருசு தான் ஓட்ட போகிறேன், ஏன்னா இந்த ப்ளூ கலரில் சின்னது இல்லை என்கிட்ட. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கோல்டன் கலர் 3 mm. அவ்வளோதான். இப்போ இதே டிசைன் தான் இந்த பேங்கிளில் இன்னும் 3 இடத்துலையும் சேர்த்து வரும். பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை, ட்ரை ஆனால் சூப்பராக இருக்கும். நான் மொத்தமாக அடுக்கி வச்சுட்டு காட்டுறேன் மொத்தமாக. அடுத்த டிசைனுக்கு 2-4 சைஸ் எடுத்திருக்கேன். இதில் ரெட் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலரில் 3 mm ரவுண்ட் ஸ்டோன் சென்டரில் ஓட்டுறேன். இதில் வந்து நம்ம சந்து புள்ளி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் 3 புள்ளி வச்சுருக்கேன். இங்கே சைடில் ஃபஸ்ட்டில் 3, இங்கே 2, இங்கே வந்து சுற்றி கோல்டு. டார்க் கலருக்கு கோல்டு ஓகே, லைட் கலருக்கு ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து ரெட் வந்து பிரைட் இல்லையா, அதனால நான் இதில் கோல்டு போடுறேன். இதுக்கு அடுத்த டிசைன் இது இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒயிட் ஐ ஷேப் 2
நீங்கள் ஒயிட்டும் வச்சுக்கலாம், கோல்டும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒயிட் வைக்கிறேன். ப்ளூ அதிகமாக வச்சுட்டா இப்படி தான் சைடில் வரும். அளவாக வச்சிங்கன்னா சைடில் பிதிங்கிட்டுலாம் வராது. அது எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு எதனா டூல் வச்சு உடனே எடுத்துடணும். அது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே. காஞ்சதுக்கப்புறம் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தனியாக தெரியும். இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ இந்த இடத்துல நான் சென்டரில் ரெட் ஸ்டோன் வச்சேனா ரவுண்டு, இங்கே ஸ்கொயரில் ரெட்டு, இந்த 2 இடத்துலையும். இப்போ ஃபினிஷிங் டச்சுக்கு இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் 3 mm ரவுண்ட், இங்கே ஒன்று. இதுதான் 2/4க்கான டிசைன், 2/4 சைஸ்க்கான டிசைன். இப்போ இது ஃபுல்லாகவே இதே மாதிரி 4 இடத்துல இங்கே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இந்த வளையலும். இதுலேயும் சிலது நிறைய வந்து கலர் மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரின்னு செஞ்சுருக்கேன். நான் சாம்பிள் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன். இது வந்து பீச் கலர், லைட் பீச். இதில் பிங்க்கு போட்டிருக்கேன். இது ஒரு வகையான ப்ளூ, அது உஜாலா நீலம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ப்ளூ. அதில் ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூக்கு ஸ்கை ப்ளூ. கோல்டுக்கு வந்து ரெட்டு, சென்டரில் ரெட்டும், ஸ்கொயருக்கு வந்து பிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2/6 சைஸு. 2/6 சைஸில் அதே மாதிரி ரவுண்டு தான் விட்டுரு, ஆனால் 4 mm ரவுண்டு. இதுக்கு முன்னாடி சைஸில் வந்து 3 mm ரவுண்டு சென்டரில் கலரில் விட்டினேன் இல்லையா, இதில் வந்து 4 mm ரவுண்ட். அதில் 6 ஸ்டோன் விட்டிருப்பேன் சுற்றி, இதில் வந்து 7 ஸ்டோன். ஸோ 7 இடத்துல அதே மாதிரி 3 mm ரவுண்டு தான். நான் இது மாதிரி க்ளூ வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் ரவுண்டாக கூட இப்படி க்ளூ வச்சுட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நான் ரவுண்டு வச்சுட்டேன். ரவுண்டாக கோல்டன் கலர் ஒட்டியிருக்கேன். ஒயிட் ஒட்டினாலும் நல்லாயிருக்கும் பிங்க்குக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல 2 ஐ ஷேப், எல்லாத்துலேயுமே ஐ ஷேப் வரும். ஐ ஷேப்புக்கு வந்து ஒயிட்டு, இதுதான் ஒயிட் குந்தன். இங்கேயும் 2, இங்கேயும் ஐ ஷேப் தான். ஆனால் நான் இதுக்கு வந்து பிங்க் யூஸ் பண்ணுறேன். அதாவது சென்டரில் ஒட்டணும் இல்லையா, அதே ஸ்டோன் பிங்க்கு தெரியுதா? என் கையில் கொஞ்சோண்டு க்ளூ இருக்குது போல இருக்குது. அது ஒட்டிக்கிட்டு என் கையோடு வருது. இப்போது இது ஒட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராப் ஷேப்பு. ஆனால் ட்ராப் ஷேப் வந்து என்கிட்ட கிளாஸ் இருந்துச்சு, தேடும்போது கிடைக்கவே மாட்டேங்குது. எதுக்குள்ளே வச்சேன்னு தெரில. அதனால் நான் வந்து நிறையா மெஜந்தா பிங்க் தான் ஒட்டியிருக்கேன். அதனால நான் வந்து இதில் வந்து பேபி பிங்க் ஓட்டுறேன். லைட் பிங்க், பேபி பிங்க் கிடையாது, லைட் பிங்க்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வளையல். இது வந்து 2/6 சைஸில் இந்த டிசைன். இப்போ நான் 2/6 சைஸில் செஞ்சது எல்லாத்தையும் இதில் காட்டுறேன் பாருங்கள். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு. 1 பாக்ஸ் பேங்கிள்ஸ் இது, ஒரு பாக்ஸ் பேங்கிள் இது. அதாவது ப்ளூக்கு ப்ளூ அண்ட் பேர்ல் ரெண்டுமே மேட் கொஞ்சம் வச்சுருக்கேன். டார்க், அதாவது மேங்கோ எல்லோவுக்கு ஆரஞ்சு மேட்டும் கிளாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெஜந்தா பிங்க்குக்கு நடுவில் சென்டரில் மட்டும் கிளாஸ், மற்றதெல்லாம் மேட்டு. இதுக்கு சென்டரில் டார்க் க்ரீன், சுற்றி வர்றது வந்து லைட் க்ரீன். இதில் நாகப்பழ கலர் மாதிரி வரும் இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட பர்பிள் தான். அந்த மாதிரி ஒரு கலர் கிளாஸ் குந்தனில் பர்பிள் இப்படி தான் வரும். அது ஸ்கை ப்ளூ, டாக்டைல் கலருக்கு ஸ்கை ப்ளூ, ரெட்டுக்கு மேட்டும் கிளாஸும், லைட் பிங்க்குக்கு ஃபுல்லாகவே மேட்டு ஒயிட்டு, மெரூனுக்கு மேட்டு. இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. இது சில்வர் கலருக்கு, இது எல்லாமே இன்னொரு கலர் இருக்குது, பிளாக்கு. இதுதான் பிளாக்குக்கு வச்சுருக்கேன். இது வந்து மாற்றி 2/4ல் ஒரு டிசைன் பண்ணிவிட்டேன். இதில் இருந்து சின்ன வித்தியாசம் பண்ணியிருக்கேன். இது முன்னாடி இது பின்னாடி மாற்றி ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் ஃபுல் பேங்கிள்ஸோட ஃபுல் வியூ. அதாவது 20 சைஸ், 22, 24, 26. அதாவது 24ல் மட்டும் 2 பாக்ஸ். இது என்னோடய ஃபுல் ஆர்டர். இது இல்லாமல் கொஞ்சம் ராப்பிடு ஜும்கா, கொஞ்சம் டிசைன்டு ஜும்கா, அதாவது அந்த லோரிஸ் ஜும்கா இருக்கு இல்லையா, அந்த ஜும்கா, கொஞ்சம் ராப்பிடு பீட்ஸ், இதோட சேர்த்தா இந்த ஃபுல் ஆர்டர். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.